ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகு சீரியலில் சுரேஷ் மதியை புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே மதி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சின்னு அழுதுன்னு இருக்காங்க. அப்போ மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுமா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்துடாத, எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, சரிப்பா நான் சொல்கிறேன், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா, சரி விடுங்க, அழாதீங்க, நாங்கள் இருக்கோம், மதியை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீ பத்திரமா இரு. உனக்கு ஏதாச்சும் வேணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா எனக்கு எதுவும் வேண்டாம். இந்தா நான் பணம் குடுக்குறேன். நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்லப்பா என்கிட்ட பணம் இருக்கு. வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்ஸ் எடுக்குறாரு. அந்த பர்ஸ மடிச்சு குடுத்துடுறாங்க. "என்கிட்ட இருக்குப்பா, வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, "சரிம்மா நீங்க இருக்கிற தைரியத்தில தான் நான் என்னோட பொண்ண விட்டுட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பா கிளம்புறாங்க. "சரிப்பா நீங்க பத்திரமா போங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதியம் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா போன உடனே தேம்பி தேம்பி அழுறாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, "அழாத விடு மதி, நாங்க இருக்கோம் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்றாங்க. என் பொண்ண பெத்த அப்பாங்க எல்லாமே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா, பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களால தாங்கிக்கவே முடியாது. எல்லா பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா, பெத்தவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஆனா விஷயம் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களால தாங்கிக்கவே முடியாது. "விடு மதி" அப்படின்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, ரேவதி அழுதுன்னே சொல்றாங்க. மதியம் ரேவதிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரேவதியோட ஃபோன் வருது. ரேவதி பார்த்தீங்கன்னா, மலரணி தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால் அட்டெண்ட் பண்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன ரேவதி பண்ற? என்ன பண்ணின்னு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அண்ணி, இப்பதான் மதியோட அப்பா வந்தாங்க. உங்ககிட்ட பேசிட்டு அனுப்பிச்சு வச்சோம். ரொம்ப ஃபீல் பண்ணாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அப்ப மலரும் பார்த்தீங்கன்னா, "என்னது மதியோட அப்பா அங்கேயும் வந்தாரா? இங்கேயும் வந்திருந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல மதியோட அப்பா சொன்னாங்க, அங்க வந்துட்டு தான் இங்க வந்ததா சொல்லி சொன்னாங்க அண்ணி" அப்படின்றாங்க. "சரி மதி என்ன பண்றா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இருக்கா, பேசுறியா?" அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல வேண்டாம், வேண்டாம்" அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "நீங்க பேசிட்டு குடுங்க, நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோன் மதி கேட்குறா, "குடுக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மலர்கிட்ட கேட்குறாங்க. "இல்ல, இல்ல வேண்டாம். நான் அப்புறம் பேசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறம் மதிக்கிட்ட பேசிக்கிறேன். நீ மதி நல்லா இருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கா" அப்படின்றாங்க. "சரி மதி நீ நல்லா பார்த்துக்கோ ரேவதி, நான் அப்புறம் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் ஃபோன் வச்சுர்றாங்க. அப்ப மதி கேட்குறாங்க, "என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல அண்ணி ஏதோ வேலையா இருக்காங்களாம். வேலைய முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க மதி" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. "சரிங்க" அப்படின்றாங்க. இங்க தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, தங்கராஜும் சுரேஷும் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, லாக்கப்ல இருக்கிற கைதி கூட அ மதி பண்ண இத பார்த்து என்ன சிரிச்சுட்டான் மாமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க. அப்ப "டேய் அவ வந்து உன்கிட்ட பேசலான்னு தான் வந்திருப்பா. நீ அவகிட்ட கால் பண்ணி பேசுனதுனால தான் அவ உன்கிட்ட பேசலான்னு சொல்லி வந்திருப்பா. ஆனா அங்க நடந்ததெல்லாம் என்னென்னமோ நடந்துச்சு விடுடா" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு தங்கராஜ் சொல்லின்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா நீங்கலாம் வந்துட்டு பின்னாடி இன்ஸ்பெக்டர் என்ன இன்னும் அதிகமா பேசிட்டாரு. பொண்டாட்டிய உன்னோட கண்ட்ரோலுக்கு வச்சுக்க முடியல. நீ எப்படி இந்த வேலையிலேருந்து எல்லாரையும் இது பண்ண போற?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டாரு மாமா அப்படின்னு சொல்றாங்க. "சரி விடு சுரேஷ், எல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வாழ்க்கையில பார்க்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஏன்டா இன்னும் கல்யாணம் ஆகி மதிய புரிஞ்சுக்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எங்க அவ பக்கத்துல போனாவே அவ ஏதோ நெருப்பா இருக்கிற மாரி இருக்கிறா. அவகிட்ட பேசணும்னா மட்டும் எப்படி பேசுறது?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. "இல்ல நீ ஏதாச்சும் மதிக்கு வாங்கி குடுத்துருக்கியா? இல்ல ரொமான்டிக்கா எதனா பேசியிருக்கியா? உங்களுக்குள்ள ரொமான்டிக்கா எதுவும் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு முழம் பூவாச்சும் நீ வாங்கி குடுத்துருக்கியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னது பூ ஒண்ணு தான் அவளுக்கு கேடா? பூவெல்லாம் எதுவும் வாங்கி குடுக்கல மாமா இதுவரைக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நீங்க இதுவரைக்கும் உங்களுக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமான விஷயமும் நடக்கலையாடா?" அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா அமைதியாவே இருக்காங்க. "அப்ப நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எந்த ஒரு இதுவும் நடக்கலன்னு தெரியுது" அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தலையாட்டுறாங்க. "அப்ப மதி எதுக்கு கோவமா இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சுச்சு சுரேஷ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன விஷயம் மாமா சொல்லுங்க" அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. அதுக்கு புருஷனோட அன்பு காட்டாத எந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா, புருஷன் மேல ரொம்ப கோவம் தான் படுவாங்க. நீ தான் பொண்டாட்டி மேல எந்த ஒரு அன்பும் காட்டாதம்போது, மதி தான் அந்த இதில தான் மதி உன் மேல கோவமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. "மாமா அதெல்லாம் இருக்காது மாமா" அப்படின்றாங்க. "சரி நீ போயிட்டு மதி கிட்ட உட்காந்து
பேசு ரொமான்டிக்கா பேசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவகிட்ட நடக்காது மாமா அப்படின்றாங்க. சரி நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எல்லா பொண்ணுமே புருஷனோட அன்புக்காக ஏங்குவாங்க. புருஷன் இத வாங்கி குடுக்கணும், அத வாங்கி குடுக்கணும். நமக்காக புருஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிப்பாங்க. நீ அந்த மாரியெல்லாம் மதிக்கிட்ட நடந்துக்கலல்ல. அதனால தான் மதி கோவமா இருப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த வீடு ராசியான வீடு. எங்க வாழ்க்கையும் இதில தான் தொடங்குச்சு. சிங்கக்குட்டி மாரி ஒரு பையனும், தேவதை மாரி ஒரு பொண்ணும் இருக்குல்ல. அந்த மாரி நீங்களும் உங்களோட வாழ்க்கைய இங்கேயே தொடங்குங்க. ஒரு குட்டி மதியும், குட்டி சுரேஷும் வந்துட்டா, அதுக்கு டைப்பர் மாத்துறது, தடுப்பூசி போடுறது, அப்புறம் ப்ரீ கேஜி, எல்கேஜி அப்படின்னு சொல்லிட்டு அத பார்க்கறதுக்கே உங்களுக்கு டைம் சரியா போகும். உங்களுக்கு சண்டை போடுறதுக்கான டைமே இருக்காது சுரேஷு. நீ பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ சுரேஷு அப்படின்னு சொல்றாங்க. மாமா நீங்க அப்படியா சொல்றீங்க? அப்படின்னு சுரேஷ் கேட்குறாங்க. ஆமாடா சுரேஷு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அப்படின்றாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ், மலரு, குழந்தைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேரும் பேசின்னு இருக்காங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா, கலர் பண்ணின்னு இருக்கு. அப்ப எந்த மாரி கலர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கு. மலர் ஒரு கலர் சொல்றாங்க. அப்ப பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "உனக்கு புடிச்ச கலர் அடிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா, "அப்பா உங்களுக்கு யார பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்குது. "எனக்கு எல்லாரையும் பிடிக்கும்மா" அப்படின்றாங்க. "இல்லப்பா என்ன பிடிக்குமா? இல்ல வேற யாரையாச்சும் பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உன்ன தான்டா தங்கம் எனக்கு பிடிக்கும். நீ தான்டா என்னோட உயிரு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. "இல்லப்பா என்ன பிடிக்குமா? இந்த கிரையான்ஸ் பிடிக்குமா?" அப்படின்றாங்க. "அதோட உன்ன போய் கம்பேர் பண்றியாடா? உன்ன தான் எனக்கு பிடிக்கும். நீ தான் என்னோட உயிருன்னு சொல்ற. நீ போய் அத சொல்றியேம்மா" அப்படின்றாங்க. "சரிப்பா என்ன பிடிக்குமா? உனக்கு அம்மாவ பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த பாப்பா. அதுக்கு "அம்மாவெல்லாம் பிடிக்காது. உன்ன தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிக்கும். அப்புறம் தான் அம்மாவ பிடிக்கும் எனக்கு" அப்படின்றாங்க. அப்ப பாப்பா மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா, "பாத்தியா அப்பா என்ன தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல அப்பா நீ கேட்டதுனால உன்ன பிடிக்கும்னு சொல்லி சொன்னாரு பாப்பா. இப்ப நான் கேட்டா அப்பா என்ன தான் பிடிக்கும்னு சொல்லி வேற மாதிரி சொல்லுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "சரிங்க என்ன பிடிக்குமா? பாப்பாவ பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. "எனக்கு பாப்பாவ தான் ஃபர்ஸ்ட்டு பிடிக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. மலருக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது. அந்த "சரி நீங்க கலர் அடிச்சதெல்லாம் போதும் எடுத்து வச்சுட்டு தூங்குங்க" அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க கலர் பண்றோம்" அப்படின்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க பண்ணது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுடுறாங்க. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா தூங்கிருது. மலர் பார்த்தீங்கன்னா, அந்த மடிச்சு வச்சிருந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து கோவமா உட்காந்துக்கிறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "இந்த சின்ன விஷயத்துக்கே இவ இப்படி கோவப்படுறாளே" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன மலரு கோச்சுக்கினியா?" அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட வந்து கேட்குறாங்க. மலர் "எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "இல்ல பாப்பாவ தான் பிடிக்கும்னு சொல்லி சொன்னேன்ல, அதுக்கு இது கோவமா?" "இல்ல நீங்க பாப்பாவ தானே பிடிக்கும்னு சொன்னீங்க. இதுல போய் என்ன இருக்கு விடுங்க" அப்படின்றாங்க. "சரி ஒரு பேச்சுக்காவது என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. "ஏய் பாப்பா முன்னாடி அப்படிதான் சொல்ல முடியும். இதுல போய் என்ன இருக்கு?" அப்படின்றாங்க. "சரி இருக்கட்டும். என்ன பிடிக்குமா? உங்க அம்மாவ பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மலரு. "எனக்கு ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மாவ தான் பிடிக்கும். அப்புறம் உன்ன பிடிக்கும் மலரு" அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அதுக்கும் கோவப்படுறாங்க. "என்ன மலரு அதுக்கும் கோவமா?" அப்படின்றாங்க. "எனக்கு எதுக்கு கோவம் வருது? கோவம்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "கோவம் இல்லாதயா நான் கைய பிடிச்சிட்டு இருக்கேன். நீ கைய டக்குன்னு இழுத்துட்ட" அப்படின்றாங்க. "பின் என்ன என்னையும் பிடிக்காத என்னன்னா 2வது இடத்துல தான் வச்சு பார்க்குறீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கோவப்படுறாங்க. "ஏய் நீ பார்த்தல்ல இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்த உடனே என்ன பார்த்த உடனே எங்க அம்மா எப்படி அழுதாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனதில்ல. அதனால தான் எனக்கு உனக்கு உங்க அம்மாவ பிடிக்குமா? பிடிக்காதா? சொல்லு பார்க்கலாம்" அப்படின்றாங்க. "அதையெல்லாம் விட்டுருங்க" அப்படின்றாங்க. "சரி விடு மலரு. அம்மாவ யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? நான் சொன்னது தப்பா?" அப்படின்றாங்க. "நீங்க சொன்னது ஒண்ணும் தப்பில்ல. நீங்க போயிட்டு தூங்குங்க" அப்படின்றாங்க. "என்ன கோவமாவே சொல்ற?" அப்படின்னாங்க. "எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீங்க பேசுனதுல அப்படியே எனக்கு மனசு குளு குளுன்னு இருக்கு. நீங்க போயிட்டு தூங்குங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன்" அப்படின்றாங்க. மலருன்றாங்க. "போய் அமைதியா படுங்க. நானும் தூங்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா போய் படுத்துடுறாங்க. பாக்கியராஜ் "கோச்சிக்காத மலரு" அப்படின்றாங்க. "அமைதியா தூங்குங்க" அப்படின்றாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா தூங்கிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா மலர் டக்குன்னு திரும்பி பார்த்து, பொண்டாட்டி எந்த விஷயத்துக்காக கோவமா இருக்கான்னு தெரியும். பொண்டாட்டி இவ்ளோ கோவமா இருக்கா, சமாதானம் படுத்தாம இவரு பாட்டுக்கு இவரு தூங்குறாரே, இருக்கட்டும் பார்த்துக்கலாம் காலையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலரும் பார்த்தீங்கன்னா தூங்க படுத்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சுரேஷ பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் மதிக்கிட்ட போயிட்டு க்ளோஸா பேசு, பாசமா பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுரேஷ் மதிக்கிட்ட போய் ஜாலியா பேசுவாங்களா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.